ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிக்சியில் அரைக்கிறது தான் இதனுடைய டேஸ்ட்டு. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, அதோடு சேர்த்து பூண்டு பச்சையாக தோல் உரிக்காமல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். மற்றபடி நம்ம எப்போதுமே ரைஸ் செய்கிற மாதிரி எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்துக்கணும். அவ்வளோதான் டேஸ்ட்டுக்காக. தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். அது மாதிரி ப்ரெட்டை பொரித்து வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணியில் போடுற மாதிரி தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். அந்த விழுது தான் இதில் டேஸ்ட்டே கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பியூர் மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி வேறு ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு வாசனை பொடி இருக்குதுன்னா அதை வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே நல்லாயிருக்கும். இந்த அரைச்ச விழுதை வந்து பச்சை வாசனை போகிற அளவு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே சாதத்துக்கு வைக்கிற அரிசி தான் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அதை ஊறிட்டு அந்த தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும். இதில் நான் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கணும். அதுவே நான் அவசரத்துக்காக கொஞ்சம் தண்ணியோடய சேர்க்குற மாதிரி ஆயிடுச்சு. தயிரும் லெமனும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தயிர் லேசாக இதில் வதக்கிறதுக்கு, லெமன் வந்து கடைசியாக தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம லெமன் ஒரு 4-5 சொட்டு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து லேசாக பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியும் இதில் சேர்த்து 2 பெரட்டு பரட்டிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து நல்லா தனித்தனியாக ஒட்டாமல் சாதம் வந்து நல்லாயிருக்கும். 1க்கு 1.5 நம்ம காய் மற்ற பொருள் எல்லாமே நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி மட்டும் 1க்கு 1.5 வச்சு ஒரு விசிலும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். அல்லது ஒரு விசில் வச்சு தம்மில் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். எல்லாமே நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கணும். காய் கொஞ்சம் இழுத்துடும் சமயத்தில், கடைசியாக நல்லா இருக்காது. அதுக்காக விருப்பப்பட்டால் இதில் புதினா தழை வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து டேஸ்ட்டில் சின்ன சின்னதாக வித்தியாசம் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை நம்ம செஞ்சிடலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், டக்குன்னு செய்யறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.